அவர்கள் பேசியது எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா தப்பு பண்ணினா அப்பா அம்மா வருவாங்க, மெடல் வாங்கி குத்த மட்டும் அப்பா வருவார்னு அவங்க சொன்னாங்க. வேற யார் வேணாலும் அப்படி பேசலாம். ஆனா இவங்க ஒரு வளர்ந்து வருகிற பேச்சாளர், இவங்களை வளர்த்து விடணும்னு போகிற ஊருக்கெல்லாம் கூடவே அவங்க அப்பா தான் வர்றார். நன்றி இருந்தா தானையா வர்றதும் இல்லாம எழுதி வேற கொடுக்கிறார், இது இதெல்லாம் பேசுமான்னு. எல்லாத்தையும் மேடையில பேசி மெடல் இவங்க வாங்க அவங்க அப்பா கீழே உட்காந்துருக்கிறார். இதுதான் அநியாயத்திலேயே பெருத்த அநியாயம். அவங்க என்ன சொல்றாங்க, அம்மா வந்து ஏ போடுன்னு சொல்லுவாங்க, பி போடுன்னு சொல்லுவாங்க, 7:30 மணி ஆச்சு சன் டிவி போடணும்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த சீரியலை போட்டுறியாடா அவன் ஆன்னு பார்த்து அப்புறம் படிக்கவே. அது அப்பா உள்ள வந்து என்ன சனியங்களா, எதுனா வீடா தியேட்டரா, என்ன நேரமா டிவி பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றது அப்பா. அது உங்களுக்கு வருத்தமா இருக்கு. அதுல அவங்க ரொம்ப புத்திசாலி. ஆணுக்கு தோளில் வலிமை, பெண்ணுக்கு இடுப்பில். யாருக்கு எங்க வலிமை? நான் கேள்வி. பட்டிமன்றத்தையே கொஞ்சம் பூச்சி வந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இவ்வளவு தூரம் ட்ராக் மாதிரி போகக்கூடாது. இந்த பூச்சி வரும்போது ஆண்கள் அசையாம இருந்தாங்களே, ஐயா ஏகப்பட்ட பிடுங்களை ஏற்கனவே சமாளிச்சுட்டான் அவன். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாப்பா. யாருக்கு எங்க வலிமைன்றது இல்ல விஷயம். இங்கே இருந்தால் எந்த அளவு தெரியும், இங்க உட்கார்ந்தா என்ன உயரங்களை பார்க்கலாம்ன்றதா விஷயம். அதைத்தான் அவர் சொன்னார்னா உங்களுக்கு தோளில் வலிமை. நாங்க ஒவ்வொருத்தரும் தோல்ல என்ன மூட்டை சுமிதான் இருக்கோம். என்னவாக இருந்தாலும் இப்ப என் தோல்ல என்னத்தையா தூக்க முடியும்? நானும் என் பையனை தூக்கி இங்க வைக்கிறேன் பாருங்க, அதுதான் சந்தோஷம். அதை சொன்னோம்னா என்னத்த புக்கு போச்சுன்னா வேற புக்கு வாங்கிடலாமா. ஆனா சுவரை வைத்துத்தானே சித்திரம் வரைய வேண்டும். ஆளாளுக்கு ஒரு அம்மா தயிர் சாதத்திலே சித்திரம் வரையுது. நிஜமா மனசாட்சியோட சொல்லுங்க, தினம் தயிர் சாதம்னா வீட்டுக்கு போவீங்களா நீங்க? அது என்ன வீடா, அது டிஃபனா? அது இந்த டப்பாவை தூக்கி எறிவான், தயிர் சாதமும் நீயும் போவேன். இந்த தயிர் சாதத்தை வச்சு சித்திரம் வரைகிறாங்களாம் இவங்க. எங்கப்பா அந்த ஊறுகாயோட தயிர் சாதத்தை பார்த்தா நொந்து போவாமா. ஏமா அநியாயம். ஏதோ ஒரு பூரி தர்றோம், ஒரு நல்ல சாப்பாடு தரோம்னா பரவாயில்ல, தயிர் சாதம். அதுல அவங்க சொல்றாங்க புக்கு போனா வாங்கிடலாம், உடம்ப வாங்க முடியுமா? என்ன புக்கு வாங்குறோம்ன்றது இப்ப இதுவரைக்கும் தெரியல. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. நீங்க அவன் நொந்து கிடக்க புக்கு போனா வாங்கிடலாமா? போய் டெல்லியில வாங்கிட்டு வாங்க. ஒரு மன்னன் வந்து பிறந்த உடனேயே அவங்க அம்மா இறந்து போனாங்களா, கண்ணு செங்கண்ணா இருந்ததா, அவன் நிறைய பெரிய ஆளாயிட்டான்னு சொன்னாங்க. நல்லா அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், ஒரு பிள்ளைய உட்காந்து கூட இருந்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்குறது அப்பாவா அம்மாவா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு அம்மா பிரசவத்திலே இறந்து போச்சு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அந்த பிள்ளைய தூக்கி வளர்த்து பெரிய மன்னன் ஆக்கியிருக்காரு. யாருக்கு பெருமையா? அம்மாவுக்கா? அவர் நம்ம தம்பி அவர் தினேஷா, ரேங்க் கார்டு வாங்கினா அப்பா அடிப்பார், அம்மா மட்டும் பெரியம்மா கூப்பிட்டு நீ கம்மியாவா வாங்கியிருக்க, எவ்வளவுடா வாங்கியிருக்க? இவ உடனே எங்க வாத்தியா இங்க போடவே மாட்டேங்கிறாங்க. சொல்லி தொலை, எவ்வளவு வாங்கியிருக்க? 44. பரவாயில்ல, உங்க அப்பா 34 தான் வாங்கியிருக்காரு. இதை சொல்லி கொடுத்து அவரையும் கெடுத்து இவனையும் கெடுக்க. ஏன் அவர் மார்க்கு? அவர் சொன்னார் இல்லையா, நான் ஒரு வயதிலே ஃபெயிலாக போனேன், இப்போதான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. அப்பாட்ட ரேங்க் கார்டு காட்டினா உடனே கண்டிப்பார். தப்பு இல்லை. அவர் கண்டிக்காம யாரு கண்டிக்கிறது? யார் கண்டிக்கிறது? கண்டிக்கிற உரிமை தகப்பனுக்கு உண்டியா? அவன் தாயா தோளில் தூக்கி சுமக்கிறவன். அவன் கண்டிக்காம யாரு கண்டிக்கிறது? கண்டிச்சா நீங்க நல்லதுக்கு தான் கண்டிப்பார். நீ போய் தெருவிலே நில்லுன்னு சொல்லி அப்பா கண்டிச்சிருக்காரா? ராத்திரி எல்லாம் தூங்காம டிவி பாருன்னு கண்டிச்சிருக்காரா? இல்லையா? ஏன்டா என் நேரம் அந்த டிவியை பார்த்துக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் படி, அப்படித்தானே கண்டிக்கிறாரு. அது தகப்பனுக்கு உரிமை இல்லையா? தினேஷ் அவங்க அம்மா பெரியம்மா, அப்பா என்ன சொல்லுவார், தண்டச்சோறுன்னு திட்டுவாரு. அம்மா ஆணி கழிஞ்சு ஆடி போயிட்டா என் பிள்ளை எங்கேயோ போயிடுவானா.
நிஜமா மனசாட்சியோட சொல்லுங்க, களவாணியா தெரிவான்னு அர்த்தம். அதுல பாத்தீங்களா, அவங்க அப்பா துபாயில இருந்து பணம் அனுப்புவாரு, இவன் எடுத்துட்டு ஊர் சுத்திட்டு இருப்பான். சரணியா அவன் பிள்ளைய நம்பிக்கிட்டு இருக்கும். இப்படித்தான் ஒரு பிள்ளைய கெடுக்கிறாங்க பெற்று தாயின்றத அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு அந்த அணி தலைவி வேற. ஆனா ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, அப்பா என்பது கௌரவ வேடமா. அந்த வேடத்திலேயாவது எங்களுக்கு கௌரவம் இருக்க. ஆனா மனசாட்சியோட சொல்லுங்க, வீட்டுக்குள்ளே கௌரவமே பார்க்காத வேடம் ஒன்று உண்டென்றால் அது அப்பா மட்டும்தான். இல்ல கௌரவம் பார்த்தா நாங்க வீட்டுக்குள்ள வர முடியாது, நிஜமா வர முடியாது. நான் சில நேரம் இப்ப இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எப்படி ஆயிட்டான் தெரியுமா? ஒண்ணு சொல்றேங்க, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ப தங்களை அதிகம் மாற்றிக்கொள்வது அப்பா தான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா முன்னாடி நின்னதே இல்லை, பயப்படி ஓடுவேன். அவர் உட்கார்ந்து இருந்தாருன்னா நான் பக்கத்துல போய் உட்கார்ந்ததே இல்லை. அவர் ஒரு ரூமுக்குள்ள வந்துட்டாருன்னா நான் உட்கார்ந்து இருந்தா எந்திரிச்சு ஓடி போயிடுவேன், ஏன்னா பயம். அப்படியெல்லாம் ஒரு ஒழுங்கு இருந்தது. இன்னைக்கு நான் உள்ள வர்றேன், என் பையன் ஒத்த சேர் போட்டு உட்கார்ந்துருக்கான், கால் மேல கால் போட்டு இங்கிலாந்து லார்ட்ஸ் கிரிக்கெட் மேட்ச் இப்படி பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்து இப்படி என்னைய ஒரு பார்வை பார்க்கறான். நான் உள்ள வர்றேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க, அப்பா வர்றாரான்னு. அவர் வாட்டுக்கு வரட்டும், நீ ஏன் டென்ஷன் ஆகுற? என்னடா அப்படின்னா என்ன? நான் உடனே உள்ள வந்தேன், என்னடா ஆச்சு? என்ன விளங்காதுப்பா அப்படின்றான். எதுடா விளங்காதுன்னா, மேட்சே விளங்காது, இவங்கள விளங்குறதுக்கா போயிருக்காங்க. நான் உடனே பக்கத்துல நான் நின்னுகிட்டே தான் இருக்கேன், அவன் உட்கார்ந்தே இருக்கான். நான் வருத்தப்படலையே, இந்த தலைமுறை எவ்வளவாக மாறி இருக்கு. படக்குன்னு தோல்ல கைப்பட்டு, என்னப்பா எப்படி இருக்கீங்க, போலாமா, வெளியில போமா கேட்கிற அளவு அவன் மாறிய பிறகு தகப்பன் என்பவன் தன் உயரங்களை விட்டு இறங்கி வந்து பிள்ளைகளோடு சமமாகிறான் பாருங்க. அப்படிப்பட்ட தந்தையால் தான் அவர் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொன்னாரு. பொம்பளை பிள்ளைங்களோட கல்விக்கு தயவு செய்து நீங்க நினைக்கணும், வணங்கணும்னா ஒரு உயிர் உண்டென்றால் அது உங்க அப்பா மட்டும்தான். நிச்சயமா சொல்றேன். நம்முடைய பெரும்பாலும் மேடையில் இருக்கிறவங்களை பத்தி சொல்றதில்ல, ஆனா நடுவராக இருக்கிற தமிழறிஞர் அவர்களை பற்றி இப்ப சமீபத்தில் ஒரு பெரிய பாராட்டு விழா நடந்தது. அவரை பத்தி அவர் பொண்ணு சொன்ன ஒரு செய்தியை நான் வீடியோல பார்த்தேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கல்லூரியில படிச்சுட்டு ஜப்பானுக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. போகணும்னு நான் தனியா போகணும்னு நான் சொல்லும் போது எங்க வீட்டில் எங்க அம்மா, எங்க சித்தி எல்லாரும் வேண்டாம், நாங்க யாருமே ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போறதா, அதுவும் எப்போ 80கள்ல, இப்போ இல்லை, தனியா போறதா, போகக்கூடாதுன்னு சொல்லும் போது என் பக்கத்துல நான் பாரதியை படிச்சிருக்கிறேன். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் இருக்கக்கூடிய பெண்ணா நீ வருவ, நீ தனியா ஜப்பானுக்கு போன்னு என்னை அனுப்பி வச்சவர் எங்க அப்பா, அதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. இதுக்கு பேசுறதுக்கு பெண்கள் வேற. ஒரு விஷயத்தை தயவு செய்து நினைவில் வச்சுக்கோங்க. அவங்க எல்லாரும் ஐசக் நியூட்டன் எல்லாம் வெளிநாட்டு கதையெல்லாம் சொன்னாங்க. யாராவது அப்துல் கலாம் ஐயாவை பத்தி படிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த சுயசரிதையில ஒரு செய்தி சொல்லியிருப்பார். ராமேஸ்வரத்துல படித்து முடித்த அவர் அங்கிருந்து மேல் படிப்புக்காக ராமநாதபுரம் வரணும். அப்பெல்லாம் பாலம் கிடையாது, ஓடத்துலதான் வரணும். அவர் அங்க போய் படிக்கணுமான்னு அவங்க அம்மாலாம் கலங்கி கொண்டு இருந்த போது அப்துல் கலாமுக்கு கூட போய் படிக்கணுமான்ற கேள்வி இருந்ததா, சின்ன பையனா. அப்போ அவங்க அப்பா அவரை கடற்கரைக்கு கூட்டிட்டு போனார். அவர் எழுதி இருக்கிறார், கடற்கரையில் கூட்டிட்டு போய் அகாயத்தில் பறக்கும் நாரையை பார், திசைகளை தெரியாமல் ஒரு நாரை பறந்து உலகை வென்று வருகிறது என்றால் நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பி போனால் தான் உன்னால் உலகை வெல்ல முடியும் என்று உத்வேகம் தந்தவர் தந்தை.